ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா தங்க விலை எதனால் கூடுது, இந்த தங்க விலையினால பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறவங்கெல்லாம் இனி எப்படி தங்க நகைகள் கல்யாணத்துக்கு சேர்த்து போட போகிறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு நகையெல்லாம் சேர்க்க வேண்டாம், பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் கொடுத்தா போதும், அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பேசினேன் போன வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தங்க விலை கூடுறது ஒரு பொண்ணு வீட்டுக்கு மட்டும் கிடையாது, பையன் வீட்டுக்குமே கஷ்டம்தான். ஏன்னா நான் எங்கள் ஊர் சைடில் நடக்கக்கூடியதை வச்சே நான் வந்து சொல்கிறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா 2014 எங்களோட கல்யாணம். அப்போ வந்து எங்கள் கல்யாணத்துக்கு 30 பவுன் நகையும் 2 லட்சம் கையில் அந்த மாதிரி கொடுக்குறது. அதே இது கொஞ்சம் நல்ல வசதியானவங்க 100 பவுன் கையில், சாரி 100 பவுன் நகையும் 5 லட்சம் கையில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ 50 பவுன் நகை போடுறாங்க, அவங்களும் 5 லட்சம் கையில் இல்லை 3 லட்சம் கையில் அந்த மாதிரி கையில் அமௌண்ட் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கையில் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம். இனி உள்ளவங்கெல்லாம் என்ன 10 லட்சம் 15 லட்சம் கையில் கொடுக்க முடியும்? எப்படியுமே பண மதிப்பு அப்படியே தான் இருக்குது. அந்த நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை, அந்த மாதிரி தான் இப்போவும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். யாருக்குமே ஈஸியாக அந்த பணம் வரல. அதே கஷ்டம் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால அதே மாதிரி தான் பணம் கொடுக்க போகிறாங்க. 5 லட்சம் கையில், 3 லட்சம் கையில் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கு வந்து தாலி எடுக்கணும், பட்டு எடுக்கணும், அப்புறம் வந்து அக்கா தங்கச்சிமாருக்கெல்லாம் அவங்க பட்டு எடுக்கணும், அந்த மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சிமாருக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்து பட்டு எடுத்து கொடுக்கணும், அப்புறம் மண்டபத்தில் உள்ள செலவு, சாப்பாட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி மண்டபத்தில் உள்ள செலவு, அந்த இது எல்லாமே அவருக்கு சைடில் உள்ளது பார்க்கணும். அந்த மாதிரி அவருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பொண்ணு வீட்லேயும், சாரி மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறேன், மாப்பிள்ளை வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு இருக்குது. இப்போ உள்ள, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தங்க விலையில எந்த மாதிரி தாலி செயின் போட்டாங்கன்னா, ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி கையில் கொடுக்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாலி செயின் வந்து போட்டாங்க. இப்போ 2 லட்சம் கையில் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 பவுனில் தாலி, 5 லட்சம் கையில் கொடுக்கும்போது 9 பவுனில் தாலி, அந்த மாதிரி வந்து போட்டாங்க. இப்போ எங்கள் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 பவுன் நகையும் 5 லட்சம் கையிலையும். அப்போ நாங்கள் வந்து 9 பவுனில் தான் தாலி போட்டோம். அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து தங்க விலை கூடிக்கிட்டே தான் இருந்து. 2014 25,000 தங்க விலை இருந்துச்சு. எங்கள் தம்பி கல்யாணம் வந்து 2020 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டு. அந்த டைம்லலாம் நகை விலை கூடிட்டு 40,000. எங்கள் தம்பி கல்யாணத்தோட 40,000 இப்போ ஞாபகம் வந்துட்டு. அந்த வருஷம் ஞாபகம் இல்லை, ஆனால் எங்கள் தம்பி கல்யாணத்தோட 40,000 ரூபா தங்க விலை 1 பவுன். அந்த மாதிரி அந்த டைமில் 9 பவுனுக்கு நாங்கள் வந்து தாலி செயின் போட்டோம். இனி பாருங்கள், கையில் வந்து 2 லட்சம் கொடுக்காங்களோ 5 லட்சம் கொடுக்காங்களோ, ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டில் எத்தனை பவுனுக்கு தாலி எடுப்பாங்க? 1 பவுன் நகை வந்து 1.5 லட்சம் வந்தாச்சு. இனி 2 லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாலி செயின் எத்தனை பவுனுக்கு தான் போட முடியும்? சில சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறுலேயே வந்து போட்டுருவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், இங்கெல்லாம் வந்து தாலி செயின் வந்து தங்கத்தில் தான் போடுவாங்க. இனி அப்போ கிராம் கணக்குலேயே போடுவாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில். அது பொண்ணு ஒத்துக்குவாங்களா? 2 சைடும் பேசி வச்சு தான் இதை வந்து முடிக்கணும். ஏன்னா இப்போ 5 பவுன் மொத்தத்திலே இனி கல்யாணத்துக்கு மீதி 30, 40, 100 அந்த மாதிரிலாம் கொடுத்த இடத்துல இனி 5 பவுன் நகை, 10 பவுன்னா கூட ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா 5 பவுன் நகை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 7.5 லட்ச ரூபா ஆகும். 10 பவுன் நகைனா 15 லட்ச ரூபா ஆகும். அந்த ரேட்டு 1.5 லட்ச ரூபா கணக்கு பண்ணி நான் வந்து சொல்கிறேன். 7.5 லட்ச ரூபா 5 பவுன் நகைக்கு. அப்போது 5 பவுன் நகை வந்து கொடுக்குறாங்கன்னா, பொண்ணு வீட்டிலேருந்து கொடுக்குறாங்கன்னா, அதில் மாப்பிள்ளைக்கும் வந்து செயின் போடணும். பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு ஒரு செயின், அப்புறம் மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சிமார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பு, மாப்பிள்ளைக்கு தம்பி இருந்தாங்கன்னா மோதிரம், அந்த மாதிரிலாம் போடணும். அப்போ அந்த 5 பவுனில் அவங்க என்னத்தெல்லாம் போடுவாங்க? மாப்பிள்ளைக்கு செயின் போடணும், மாப்பிள்ளைக்கு தம்பிக்கு வந்து மோதிரம் ஏதாவது போடணும், மாப்பிள்ளைக்கு தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து காப்பு போடணும், அந்த மாதிரி போடணும்.
பொண்ணுக்கு கழுத்துலையும் செயின் வரணும். அப்போ இனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரிங் செட்டு, அதாவது என்ன சொல்ல, ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய அந்த கவரிங் செட்டோட அதுவுள்ள போட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். தங்கம் தங்கம்னு நம்ம என்னதான் பண்ண முடியும்? கடத்தை வாங்கி இழுத்தா வைக்க முடியும்? கடை வாங்கினா அதை அடைக்கணும்ல. அந்த மாதிரி, அதாவது பொண்ணு வீட்டுக்கு மட்டும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்கும் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம கொடுக்க பணத்தை வச்சு தான் அவங்க வந்து தாலி செயின்லாம் செய்து போடுவாங்க. நல்ல வசதியாக இருக்கிறவங்க அவங்க கையில இருந்தே செய்து போடக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்கல்ல. அதனால இப்போ 2 லட்ச ரூபா கையில் கொடுத்தாங்கன்னா 1 பவுன் தங்க நகையே வந்து இனி 2 லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ அவங்க வந்து எத்தனை பவுனில் தாலி எடுப்பாங்க? அந்த 2 லட்சத்தை வச்சு 1 பவுன் தாலி எடுப்பாங்களா? அரை பவுனு அந்த மாதிரி கிராம் கணக்கில் தான் இனி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, இனி வரக்கூடிய காலங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனக்குமுறல்களை பற்றி தான் வந்து பேச வந்திருக்கிறேன். சரியா? அப்புறம் இந்த வீடியோவில் என்ன ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா, தங்க விலை கூடுறது வந்து பொண்ணு வீட்டுக்கு மட்டும் இல்லை, மாப்பிள்ளை அதாவது பையனை பெற்றவங்களுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா பையனை பெற்றவங்களுக்கும் நிறைய செலவுகள் இருக்குது தங்க விலை கூடுறதுனால. பொண்ணை பெற்றவங்களுக்கும் நிறைய செலவு இருக்குது, பையனை பெற்றவங்களுக்கும் நிறைய செலவு இருக்குது. இந்த தங்கத்துக்கு ஈடாக வேற என்ன பண்ணலாம்? அதாவது அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையாட்டு இது பண்ணதுக்கு பதிலாக அவங்க பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணலாம், இந்த பொண்ணுக்கு பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது பேசி முடிவெடுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு சொத்து வாங்கி கொடுக்குறது, அதாவது பொண்ணுக்கு வந்து நகையாட்டு நம்ம, அதாவது ஒரு மெட்டலுக்கு வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணதை விடைக்கும் ஒரு சொத்து வாங்கி கொடுத்தா கூட அந்த பொண்ணோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இதில் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிறது, இந்த கடைகள்லாம் அதாவது பெரிய பெரிய நகைக்கடை ஓனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி அந்த மாதிரி நிறைய கடைகள், பீமா அந்த மாதிரி நிறைய கடைகளில் தங்கத்தை வந்து வாங்கி வச்சுருக்காங்க. கடை ஃபுல்லும் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க தங்க நகைகள். அது அப்படியே தான் இருக்குது, அவங்க முதலீடு பண்ணி வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த தங்க விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. அவங்க ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி தானே அந்த கடைக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கும்போது அந்த தங்கத்தை வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் நாள் ஆக ஆக அந்த நகை விலை வந்து கூடிக்கிட்டே போகுது. இப்போ வந்து 1,20,000 ரூபா வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த விலைக்கு வாங்கும்போது அவங்களுக்கு பயங்கர லாபம் தானே. அவர் வந்து 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு கடைக்காரரு. அது அப்படியே தான் இருக்குது தங்கம். காய்கறி இல்லை, அழுகி போகிறதுக்கு காய்கறி இல்லை. என்ன சொல்ல, அது அப்படியே இருக்குது. ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அவங்க டுடே ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு அந்த போர்டில் அன்னன்னைக்குள்ள ரேட்டை வந்து அப்டேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தானே லாபம். முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுறாங்க தங்கத்தில், அதனால தான் வந்து மார்க்கெட்டில் ரேட்டு ஏறுது அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் யார் பே பண்ணி வாங்குறா? இந்த கடைக்காரங்க வந்து குறைஞ்ச விலையில எடுத்து தான் நகை கடைக்குள்ளே வச்சுருக்காங்க நகைகள் எல்லாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் விலைக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதில் பயங்கர லாபத்தை எடுக்கிறது யார்? கடைக்காரங்க தானே. இதுதான் எனக்குள்ள பெரிய டவுட்டு. சரியா? இதுக்கு முடிவே எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. சரியா? அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பேசுவேன். ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.